வெல்கம் டு திஸ் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்த்தோம். லாஸ்ட்டில் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக வந்து எக்ஸாம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த என்ன சொல்லியிருக்காங்களா, இதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க மிஸ்டர் கந்தன். அவங்களோட இயர் எண்டிங்கோட டிரான்சாக்ஷன் வந்து போட சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, ஆஃபீஸ் ரெண்ட், இதெல்லாம் அவங்க நடந்த டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கான செலவுகள். அதில் வந்து எது ப்ராஃபிட்டு, மொத்தம் வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, நெட் ப்ராஃபிட் முதல்ல வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரேடிங் அக்கௌண்ட் போடுவோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்காக மொத்த லாபம் எவ்வளவு, மொத்த நஷ்டம் எவ்வளவு, அந்த மாதிரி பார்க்குறது. நெட் ப்ராஃபிட், நெட் லாஸ், அது பார்க்குறதுக்காக தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து போடுவோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது. நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போடும்போது கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு வருது, கேரி டவுன் அப்படின்னு போட்டிருந்தோம் இல்லையா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு லாஸ்ட் வீடியோலையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இதில் கிராஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதுதான் முதல்ல நம்ம போடணும். ஏன்னா லாஸ்ட் இயரோட அதில் வர ப்ராஃபிட்டை இதுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ட்ரேடிங்கில் போடுறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்க எல்லா இதுலேயும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கிராஸ் ப்ராஃபிட் வந்து போட்டுடணும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நம்ம என்டர் பண்ணிக்கலாம். கிராஸ் ப்ராஃபிட் வந்து கிரெடிட் சைடில் வரும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா? கிரெடிட் சைடில் வரும். நான் லாஸ்ட்டில் சொன்ன மாதிரியே டெபிட் அண்ட் கிரெடிட் ரெண்டு சைட்லையுமே நம்ம வந்து கிரெடிட் சைடில் என்ன போடுவோம், நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? கிரெடிட் சைடில் என்ன பண்ணுவோம், நமக்கு எது வந்து இன்கம்ஸாக வருதோ அதை வந்து கிரெடிட் சைடில் போடுவோம். டெபிட் சைடில் நம்ம பண்ணுற செலவுகளை வந்து டெபிட் சைடில் போடுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பை கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோன்னா 2,50,000. ஓகேங்களா? அண்ட் தென் 1 minute. ஸோ அண்ட் தென் இதில் வந்து வேறு என்னெல்லாம் வரும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் ரெண்ட், பிரிண்டிங் எக்ஸ்பென்சஸ், டேக்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட், சேலரிஸ், ஸ்டேஷ்னரிஸ், டிஸ்கவுண்ட் அலவுடு, ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இதை பார்த்தா, அதாவது நீங்கள் எப்போவுமே என்ட்ரி பண்ணும்போது என்ன நினச்சி போகணும் அப்படின்னா, நீங்கள் தான் அந்த பர்சன். உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ இல்லை ஏதோ ஒரு சின்ன வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா, எந்தெந்தெல்லாம் செலவு பண்ணுவோம், எதெல்லாம் நமக்கு இன்கம் வரும் அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு நீங்கள் போடணும். வேறு யாரோ ஒரு பர்சனுக்கு போடுறோன்றதை நினச்சிக்காம நீங்கள் வந்து உங்களை மைண்டில் வச்சுக்கணும். அதை வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் வந்து கிரெடிட் சைடு வரும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அது போட்டாச்சு. ஸோ ஆஃபீஸ் ரெண்ட் என்ன சொல்லுங்க, நம்ம ஒரு ஆஃபீஸ் நடத்துகிறோம், அது வாடகைக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா அதோட ரெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அது ரெண்ட்டு. அப்புறம் பிரிண்டிங் எக்ஸ்பென்சஸ், நம்ம ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டு பேசிஸில் கொடுக்குறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து எக்ஸ்பென்சஸ் ஆகும் இல்லையா? ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். அப்புறம் டேக்ஸ் வந்து கெட்டோம் இல்லையா? டேக்ஸ்க்குரியது நம்ம தான் கொடுப்போம், நம்ம கையில் இருந்தால் கொடுப்போம், நம்ம தான் கொடுப்போம். ஓகேங்களா? அண்ட் தென் சேலரி, வேலை பார்க்குறவங்களுக்கு சேலரிஸ் கொடுப்போம். அப்புறம் ஸ்டேஷ்னரிஸ், பேனா, பென்சில், அது இதுன்னு எப்படினாலும் சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் ஸ்டேஷ்னரிஸ் தேவைப்படும் இல்லையா? அது. அண்ட் தென் டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணோன்னா அந்த இதுவும் வந்து நமக்கு தான் வரும். அண்ட் தென் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாமே வந்து டெபிட் சைடில் வரும். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, அது மட்டும்தான் கிராஸ் ப்ராஃபிட் அண்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, இது மட்டும்தான் வந்து கிரெடிட் சைடில் வரும். மற்றதெல்லாம் வந்து டெபிட் சைடில் வரும். ஓகேங்களா? ஸோ டெபிட் சைடில் என்ன வரணும், 2 salaries, ஆஃபீஸ் ரெண்ட், ஸ்டேஷ்னரிஸ், பிரிண்டிங் எக்ஸ்பென்சஸ், டேக்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ், டிஸ்கவுண்ட் அலவுட், ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், அட்வர்டைஸ்மெண்ட், இதெல்லாம் வந்து டெபிட் சைடில் வரும். ஓகேங்களா? அதோட அமௌண்ட் வந்து நம்ம போட்டிருக்கோம் 80, 30,000. ஸோ அண்ட் தென் கிரெடிட் சைடில் பை கிராஸ் ப்ராஃபிட் 2,50,000 அண்ட் பை டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 4,000. ஸோ டோட்டல் வந்து நம்ம கிரெடிட் சைடில் பேலன்ஸ் எவ்வளோ வருதுன்னா 2,54,000 வந்து நமக்கு இருக்குது. ஓகேங்களா? டெபிட் சைடில் பார்த்தோம்னா நமக்கு வந்து அதை விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ டெபிட் சைடில் பேலன்ஸ் டேலி ஆகிறது எவ்வளோனா 67,000. ஸோ 67,000 வந்து நெட் ப்ராஃபிட். ஓகேங்களா? நெட் ப்ராஃபிட் தான் வந்து நம்ம இதுதான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறது நெட் ப்ராஃபிட். டெபிட் சைடில் வந்ததுன்னா நெட் ப்ராஃபிட், கிரெடிட் சைடில் வந்தது அப்படின்னா நெட் லாஸ். ஓகேங்களா? ஓகே, இதான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். சிம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.